மக்களை எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கான ஃபோர்த் ப்ரோமோ ரிலீஸுங்க. ஃபோர்த் ப்ரோமோவில் வந்து துண்டை அமித்தை தூக்கி என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பயங்கரமாக வச்சு செய்கிறாருங்க. சேதனை பயங்கரமாக செய்கிறாரு. ஸோ அமித் வந்து இது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ நான் இப்படி இருப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன கேட்குறாங்கன்னா கேப்டன்சி எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து ஒருத்தரை எழுப்பி கேட்குறாரு. ஸோ அமித் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கார். நான் கேப்டன்சி நல்லா தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவரோட திங்கிங்கில் இருக்கார். ஸோ மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு சின்ன உதவி பண்ணி விட்ருங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம வியனாவை எழுப்புறாங்க. வியனாவை எழுப்பி அமித்துடைய கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் மேலே ஒரு அக்யூசியேஷன் வச்சு அவர் வந்து அவரை அக்செப்டே பண்ண முடியல அப்படின்றாரு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கிச்சனில் அவங்களுக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த இஷ்யூ இருக்குல்ல, அந்த சீஸ் இஷ்யூ ஒன்று ஆயிடுச்சு. அது வந்து அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார் மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்கு. அதனால் வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து டே 1 வந்து அமித்தோட கேப்டன்சி வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ வந்து 6 பேர் வந்து கிச்சன் போட்டது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் கிளீனிங்கு தனியாக போட்டது, இந்த மாதிரி தனியாக பிரிச்செல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைக் போடலன்னா என்ன ரீசன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு நபர்கிட்டே போயிட்டு அவங்களோட குட் குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லணுன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இது வந்து கமருதீன் சொன்னார் நினைக்கிற இந்த பாயிண்ட்டு. இதை அக்செப்ட் பண்ணதும் ப்ளஸ் வந்து தூங்கிட்டாங்கன்னா வந்து சிட்டப் டிப்பி போகிற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆஹா இந்த வாரம் அமித் கேப்டன்சி வேறு லெவலாக இருக்கும்டா அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து போக 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 அவரோட கேப்டன்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து சுபிக்ஷாவை கேட்டாங்க. சுபிக்ஷாவை கேட்கும்போது சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் அட்ரஸே பண்ணல. ஸோ நிறைய விஷயங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு மாதிரி தான் சொல்ல முடியுது. ஏன்னா வந்து நிறைய வீட்டுக்குள்ளே வந்து நிறைய இஷ்யூகள் நடந்துச்சு. பட் அவர் வந்து அதை தட்டி கேட்கல. ஓப்பனாக சொல்லனா இப்போ சேதனை வந்து 3rd ப்ரோமோவில் கேட்டிருந்தார்ல, அந்த திவ்யா கமருதீன் மேட்ரியே வந்து அவர் டோட்டலாக கேட்கல. அவர் என்ன நினச்சிட்டாரு, ஒரு நார்மல் கான்வர்சேஷனாக போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டாரா, இல்லை வந்து இது நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு லிமிட் வரைக்கும் அவங்கள நார்மல் கான்வர்சேஷனாக போகணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இவர் தான் அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ அந்த பொசிஷனில் இவர் தான் இருக்கார். வீட்டு தலையாக இருக்கும்போது ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப சண்டை போகிறாங்கன்னா 2 பேரையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யார் மேலே மிஸ்டேக் இருக்கு இவர் கேட்கணும். ஸோ இந்த கோர்ட்டில் ஜட்ஜாக உட்காரதுலாம் பிரச்சனை கிடையாது. இங்கேயும் வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஜட்ஜு. அதனால் வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணுன்றது அவருக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சுன்றதான் நம்ம சுபிக்ஷா சொல்லியிருக்காங்க. அது அவர் அப்படியே பண்ணிட்டார். ஓகேங்களா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாமலே விட்டுட்டார். அந்த மாதிரி இருக்குது. 3வது அந்த ஆரோரா வராங்க. ஆரோரா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர் ஒரு சொல்கிறேன்னா ரொம்ப வீக்கரான ஒரு தலையாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அதே திவ்யா விஷயம் தான். ஸோ திவ்யா விஷயம் வந்து இவர் வந்து கமருதீன் ரொம்ப டைட்டாக கேட்கல. ஸோ ரொம்ப வந்து ஸ்டெப் எடுத்து கேட்கல, ரொம்ப வந்து ஹாஷாகவும் கேட்கல. அது வந்து இவர் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல, ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஜாலியாக வந்து கண்டஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு இவர் பக்கத்தில் யாராக இருந்தாங்களோ அவங்களாம் வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இவர் ஒரு தலையாக இருக்குமே ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்கலான்றது தான் வந்து ஆரோராவோட பிரச்சனை. ஏன்னா திவ்யா மற்றும் ஆரோரா அப்போ வந்து அமித் உட்காந்து பேசும்போது ஸோ ஆரோராவும் சில விஷயங்கள் சொன்னாங்க. ஏன் நீங்கள் வந்து கமருதீனை கேட்க மாட்டீங்க, ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டாங்க. திவ்யா கேட்டாங்க, கமருதீன் வந்து எங்கிட்ட வந்து சாரி கேட்கணும், அப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நினச்சினா வந்து நம்ம கமருதீன் மற்றும் வந்து அமித் வந்து ரூமில் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது கமருதீன் நீ பண்ண தப்பு, நீ இப்படிலாம் பேசக்கூடாது, நீ வந்து இப்போ தான் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க, இந்த டைமில் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஸோ நீ வந்து வார்த்தைகளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், வார்த்தைகளை விடாத, அதெல்லாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் உள்ளே பேசியிருந்தார். பேசிட்டு அப்போ கடைசியாக வரும்னா சொன்னார்னா நீ வந்து சாரியெல்லாம் கேட்காத, நான் வேணால் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ கமருதீன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அதே விஷயத்தை வந்து திவ்யா வந்து கேட்கும்போது சாரி கேட்கணும்னு சொல்லும்போது அவர் வந்து அது எப்படி பேசணும்னு தெரியாமல் அப்படியே இது பண்ணிட்டார். ஸோ அது வந்து ஆரோரா அங்கேருந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க, ரொம்ப வீக்கராக இருக்காரு, ஸ்ட்ராங்காக இல்லைன்ற மாதிரி தான் அவங்களோட பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் விக்ரம் எழுப்பி கேட்குறான். விக்ரம் எழுப்பி கேட்கும்போது விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து பார்வதி கூட வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னராக இருந்தார் ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, ஸோ பார்வதி கூட வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துட்டார். ஸோ பாரு வந்து அமித்தை வந்து அட்வொகேட்டாக இருக்கும்போது நீ சூப்பர், நீ செம்மையாக பண்ண, வேறு லெவலாக பண்ண, நான் உனக்கு ஃபஸ்ட்டு கேஸே உனக்கு கொடுத்துருக்கலாம், நீ சூப்பராக பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அட்வொகேட்டாக வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து கோட்டை விட்டார். ஓப்பனாக சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பேசல. ஆப்போசிட் அந்த சபரி வந்து நல்லா பயமாக பேசியிருந்தார். சபரியும் விக்ரமன் அவங்களால வேலிடாக பேசியிருந்தாங்க. இவர் வந்து ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருந்தார், ரொம்ப ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருந்தார். அதே மாதிரி வந்து ஜட்ஜி வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாலுமே வந்து இவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார்.
ஓவர் ரூல் சொன்னாலுமே வந்து அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் எழுந்து அதே வந்து ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தார். என்னை கேட்டிங்கன்னா வந்து அந்தளவுக்கு சூப்பராக பண்ணல. ஆனால் பவர் வந்து இவர் வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க, வேறு லெவலாக பண்ண நீ சான்ஸே கிடையாது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம காலா வினோத்தர்கள் சொன்னாங்க, உங்கள் அம்மா வந்து உன் அட்வொகேட்டாக பார்க்கணும் ஆசைப்பட்டது ஓகேடா, பட் வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப நேரம் பேசினு இருக்க. ஸோ கோர்ட்டு டைமும் எனக்கு தெரிஞ்சு அமித்தால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வியானா மற்றும் வினோத் தான் இருந்தாங்க ஜட்ஜா. அப்போ இருக்கும்போது தான் சொல்லியிருந்தாரு, ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு, ஒரு கேஸ் தான், பட் ப்ராப்பரான வேலிடாக வந்து அமித் பேசுகிற மாதிரி வந்து எனக்கு தோணலை. அந்த விஷயங்களை வந்து எதனாலன்னா வந்து பாருவால் தான். பாரு வந்து பயமாக புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஸோ பாரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அமித் கூட. ஸோ அமித் பாரு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அதனால் வந்து பாரு வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து தட்டி கேட்கல. அப்படி தான் வந்து விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்க மேலே சாஃப்ட் கார்னாக இருக்கிறதும், அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறதும், அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறதும், இதெல்லாம் நீங்கள் பண்ணதால் வந்து ஒரு வீட்டுக்கே வந்து பயங்கரமாக பாதிப்பாயிடுச்சு. உங்கள் மேலே இருந்த அட்டென்ஷனாக வீட்டு மேலே உங்களுக்கு அட்டென்ஷனே போயிடுச்சு. ஸோ ஒரு கேப்டனாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகணும், எல்லாருக்கிட்டையும் பேசணும், எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கடமைகள் வந்து தலையாக இருக்கிற அமித்துக்கு இருக்குது. பட் அவர் வந்து இவங்கள பாரு கூட வந்து கமீருதீன் பாரு கூட ரொம்ப ட்ராவல் பண்ணது இதெல்லாமே அவர் ஃப்ரீயாக விட்டுட்டார். ஸோ இதுதான் வந்து அவர் கேட்குறாரு. ஒரு வீட்டு கும்பலுக்கே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. உண்மைதான். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் அட்ரஸே பண்ணல, அவர் நிறைய விஷயங்கள் கேட்கல. அதனால் வந்து ரொம்ப பாதிப்பான மாதிரி வந்து நம்ம சேதனை வந்து அமித்தை வந்து கிழிச்சு தள்ளிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து அமித் வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அமித்துக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ப்ளே பண்ணதுக்கு ஒரு தலையாக இருந்து ஃபஸ்ட்டு சொன்ன பிளான்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவர் அப்படியே அதை கொண்டு போயிருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். பட் வந்து நடுவில் வந்து அவர் கோட்டை ஓட்டதால் வந்து அவருக்கு வந்து பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களேன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். மக்களை உங்களோட கருத்தில் இருந்தால் மறக்காம பார்த்தீங்கன்னா அடுத்த சந்திக்கலாம். நன்றி.